நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் முட்டை குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. உடைச்ச முட்டை குழம்பு, அவிச்ச முட்டை குழம்புன்னு. ஒரு வாட்டி இந்த ஆம்லேட் முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது ரைஸ், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பேனில் கொஞ்சமாக எண்ணெய், முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதுலேயே உப்பு, தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பேன் இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனது இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆம்லேட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஆம்லேட் குழம்பு ரெடி.